ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் விலாக் தான் நம்ம பார்க்க போகிறோம். சாயந்தரம் 6 மணி ஆச்சு, நம்ம விளக்கேற்றியாச்சு. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சனை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. நிறைய பாத்திரம் சேர்ந்துருக்கு. வழக்கமாக நம்ம எல்லா பாத்திர பிரச்சனை தான் இப்போ எனக்கும் சேர்ந்துருக்கு. பாருங்கள் எவ்வளோ பாத்திரம் பாருங்கள். இப்போ கேஸ் வந்து அப்படியே தொடச்சி விட்டுட்டு இப்போ நான் எண்ணி 10 நிமிஷத்தில் இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணி இப்போ நம்ம எடுக்கணும். ஃபஸ்ட்டு கேஸை நல்லா தொடச்சி விட்டுறலாம். டெய்லி இந்த பாத்திரம் தேய்ச்சே நம்ம டைம் ஃபுல்லாக போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், பர்னர்லாம் எவ்வளோ கரையாயிடுச்சு. இதெல்லாம் ப்ரஷ்ஷு வச்சு நம்ம வாஷ் பண்ணலாம். நம்ம இது புது ப்ரஷ்ஷாக ஒன்று எடுத்து நம்ம இதுக்காக வச்சுக்குவோம். ஏன்னா சமையல் செய்யும் போது நம்ம பழசு யூஸ் பண்ணக்கூடாது சமையல் பண்ணுற பொருளில். அதனால் புதுசாக ஒன்று எடுத்துகிட்டு நம்ம அதை வச்சு இதை வாஷ் பண்ணிவிடுவோம். வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய வண்டியாக பாத்திரம் சேர்ந்துருக்கு பாருங்கள். இன்னைக்கு மார்னிங்லேருந்து ஃபுல்லாக பாத்திரம் சேர்ந்துருக்கு. இது எல்லாத்தையும் சொடக்கப்படுறதுக்குள்ளேயும் நம்ம தேய்ச்சி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு கிச்சனை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக பாத்திரத்தை எல்லாத்தையும் தேய்ச்சி முடிச்சாச்சு. தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளோட கிச்சன் இப்படி தான் இருக்குது பாருங்கள். இது தேய்க்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. என்னென்னா நான் 50% பாத்திரம் தேய்ச்சதுக்கப்புறம் என்னோடய பையன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாப்புல. தேய்ச்சதுக்கப்புறம் நம்மளோட சிங்கெல்லாம் இந்தமாரி வேஸ்ட்டு கம்பி நார் ஒன்று பத்திரமா வச்சுப்பேன். இதை வச்சு சிங்கு நல்லா தேய்ச்சோன்னா அதுவாகிடும். அதுக்கப்புறம் பூஜை சாமான் அதெல்லாம் தேய்க்கணும் அப்படின்னா இந்தமாதிரி தனியாக ஒரு இதாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுப்பேன். அப்புறம் இது லிக்யூடு ஊற்றிக்கிறதுக்காக வச்சுருக்கேன். அப்புறமா இது நல்லா தண்ணியை தள்ளுது ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக தண்ணியை தள்ளுது பாருங்கள். அப்படியே ஒட்ட தள்ளி ட்ரையாக க்ளீன் பண்ணி கொடுத்துருது. இது நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நான் ரிலையன்ஸில் தான் வாங்கினேன். இது 60 ரூபான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறமா நம்ம உட்கார முடியுமா? உட்கார முடியாது. நைட்டு டிஃபன் பண்ணணும். இதேமாரி நம்மளோட ரொட்டீன் ஒரு நாளும் போயிட்டே இருக்குது. யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ரொட்டீன் வேலை பார்த்துட்டே இருக்குது கொஞ்சம் சலிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். சலிப்பாக இருந்தாலும் நம்ம தான் செஞ்சு ஆகணும் அப்படிங்கிறதுனால அது ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கேஸ் ஸ்டவ் பார்த்திங்கன்னா இது ஒரு நாள் சிம்லேயே ரொம்ப நேரம் வச்சுட்டேன். அதனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எரிஞ்சு போய் அதோட பெயிண்ட்டு ஃபுல்லாக போயிடுச்சு. இதை வாஷ் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இவ்வளோ தான் போயிருக்கு. இதை கொஞ்சம் ஊற வச்சு புளியில் அதுமாரி வாஷ் பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்களாம் எப்படி இதை வாஷ் பண்ணுவீங்க அப்படின்னு கமெண்டில் சொல்லுங்கள். அப்பா டெய்லி இது ஒரு ரொட்டீனாக நம்மளோட கிச்சனில் பாத்திரம் வைக்கிற ப்ராசஸ் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறமா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் இது சொல்ல மறந்துட்டேன். இது ஒரு ஸ்க்ரப்பர் அப்புறம் விஷுவல் வாஷ் பண்ணிவிட்டு இதெல்லாம் வச்சுக்குவாங்களே அந்த இது வாங்கினதுலேருந்தே பார்த்திங்கன்னா யூஸ்லெஸ்ஸாக இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன், கத்தியெல்லாம் இதில் நல்ல நைஃபெல்லாம் நல்லா இதில் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். என்ன நைஃப் போட்டாலும் நல்லா செட் ஆகிடுது. அப்புறம் இது தண்ணி படாமல் இருக்கிறதுக்காக இதையும் சும்மா அப்படி போட்டு வச்சுப்பேன். இது பாருங்கள், இந்த குக்கியில் நல்லா மாட்டி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொன்னேன். நம்ம நைஃப் ஸ்டாண்டு மாதிரி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்மளோட வீடியோ வந்திருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.